தெரியும். சென்ற வருஷத்துக்கு முந்தின வருஷம் உம்ராவுக்கு போனோம். உம்ராவுக்கு போகும் பொழுது காபத்துல்லாவுடைய திரையை குடிச்சுக்கிட்டு ஒரு வயதான பெரியவரும் அவருடைய மனைவியும் டெய்லி தஹஜ்ஜுடைய நேரத்தில் அழுகுவாங்க. டெய்லி அழுகுவாங்க தஹஜ்ஜுத் நேரத்துல. நான் கூட சரி பாவம் இது பெரிய பிரச்சனை, கடன் தொல்லையில வந்திருக்கிறாங்க போல தெரியுது, டெய்லி அழுகுறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நாள் ஒரு 5-6 நாள் கழிச்ச உடனே அப்படியே கூட்டிட்டு போய் டீ குடிச்சுக்கிட்டு இருப்ப கேட்டேன், என்ன 2 பேரும் தொடர்ச்சியா அழுதுகிட்டே இருக்கிறீங்களே, என்ன காரணம்? இல்லாத என் மகளுக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆசை எடுத்து 12 வருஷத்துல நாங்க பார்க்காத மருத்துவம் கிடையாது, போகாத இடம் கிடையாது. யார் யார்கிட்ட எப்படியெல்லாம் ஓடி பார்க்கிறோமோ அப்படியெல்லாம் ஓதி பார்த்துட்டோம். ஆனா 12 வருஷமா என் பிள்ளை குழந்தை இல்லாம டெய்லி ஏங்கி ஏங்கி பிள்ளை அழுகுது. அதை பார்க்கறதுக்கு மனசு இல்லாம காபத்துல்லாவுல வந்து அல்லாஹ்விடத்துல கேட்கணும், அல்லாஹ்விடத்துல அழுகணும், அல்லாஹ்விடத்துல மன்றாடணும். என் மகளுக்கும் மருமகனுக்கும் ஒரு அழகான குழந்தை செல்வத்தை அல்லாஹ் கொடுக்கணும்னு தான் காபத்துல்லாவுக்கு புறப்பட்டு வந்துட்டு எடுத்துட்டான். இது மாதிரி எத்தனையோ ஏக்கங்கள் நிறைந்த உள்ளங்களுக்கு தான் குழந்தையுடைய மகத்துவம் தெரியும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, நான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளையை அன்பளிப்பாக தருகிறேன். வயஹபு லிமன் யஷாஉ ذுகுரா, நான் நாடியவருக்கு ஆண் பிள்ளையை அன்பளிப்பாக தர்றேங்கிறான். அப்ப குழந்தைனா என்ன? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு. அந்த அன்பளிப்பை பாதுகாத்து பக்குவப்படுத்தி நல்லொழுக்கத்தை கொடுத்து சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அல்லாஹ் அப்படிப்பட்ட குழந்தைகளாக நமது குழந்தைகளை ஆக்கி அருள்வானாக. குழந்தைகளுடைய துஆவால சொர்க்கம் செல்லக்கூடிய நல்லோர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அப்ப ஒரு குழந்தை அது நல்ல குழந்தையாக இருக்கணும், நமக்கும் பயனுள்ள குழந்தை. துஆ பாங்க சொல்றாங்க, ஓ ஒரு இடத்துல பாங்க சொல்றாங்களா? சரி, நம்ம முகமது ராப்பலி ஒரு குழந்தை நமக்கும் பயனுள்ள குழந்தையா